சத்யராஜ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகமாக ஹீரோவாக வந்த படம் என்னன்னு கேட்டால் எல்லாரும் வந்து கடலோர கவிதைகள்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் சினிமாவுக்கு வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜராக ரொம்ப வருஷம் ஒர்க் பண்ணார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வில்லன் சான்ஸ் தேடிட்டார். அவர் ஹீரோலாம் யோசிக்கவே இல்லை. வில்லன் சான்ஸ் தேடி 1978 சட்டமென் கையில் படத்தில் தான் வில்லன் அறிமுகமாகிறார். கமலுக்கு ஆப்போசிட்டில் நிறைய படம் கமலுக்கு ஆப்போசிட்டில் காக்கி சட்டை விக்ரம் அதெல்லாம் முடிச்சுட்டு அவருக்கு வந்து கடலோர கவிதைகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சாவின்னு ஒரு படம் வாய்ப்பு வந்துச்சு. சரிதா தான் ஹீரோயின். ஸோ அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன் மாதிரியான ஹீரோ வேடம். ஆமாம், சரிதாக்கு வந்து நிறைய சொத்து இருக்கும். அதை அடையிறதுக்காக அவங்கள கொலை பண்ண ட்ரை பண்ணுவார், மாற்றி இன்னொருத்தங்களை கொண்டுருவார். ஐயோ. ஸோ அப்புறம் என்ன ஆகுது, அந்த வழக்கு எப்படி முடியுது, ஒரு சாவி தான் முக்கிய கதாபாத்திரமா இருக்குமா. படம் பேர் சாவின்னு வச்சு அதுதான் ஹீரோ வந்துச்சு. ஆனால் ரசிகர்கள் அதை ஏற்றுக்கல. அதுக்கு அடுத்து கடலோர கவிதைகள் ஒரு அப்பாவியான இந்த வில்லனா நடிச்சவரா இப்படி ஒரு அப்பாவியா சின்ன தம்பி பிரபு மாதிரி ஒரு ரோல் அந்த டைம்ல இவ்வளோ அப்பாவியா ஒருத்தர் இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி அதில் 2 விதமான டைமென்ஷன் காட்டியிருப்பாரு. அந்த ஊரில் ஒரு ரவுடி மாதிரி இருப்பார். அதுக்கப்புறமா வந்து அதில் வந்து ஒரு அப்பாவியான கேரக்டர் நடிச்சிருப்பார். இன்றைக்கும் வரைக்கும் அந்த டீச்சர் கேரக்டர் எல்லாமே பல படங்களில் இமிட்டேட் பண்ணாங்க. ஸோ அந்த கடலோர கவிதைகள் தான் அவரை வந்து மக்கள் மத்தியில் வந்து இருக்குது. ஆனால் அவர் முதல்ல ஹீரோ அறிமுகமானது 1985 வந்த சாவி படம் தான்.